5207 ஹெக்டேர் நிலத்தை மலேசியா இந்தோனேசியாவுக்கு வழங்கியதாக கூறப்படுவது உண்மை அல்ல. பிரதமர் விளக்கம். மீண்டும் புத்துயிர் பெற்ற பினாங்கு ஸ்ரீபாயு மற்றும் குயின்தான் வீட்டு திட்டங்கள். மாசிங் குழுவை நியமித்த பினாங்கு அரசு. ஒவ்வொரு இல்லத்திலும் கூட்டு பிரார்த்தனை அவசியம். சரவணன் வலியுறுத்து. கங்கார் பூளாய் கொலை வழக்கு. 2 சகோதரர்கள் மீது குற்றச்சாட்டு. சபா கலிமான்தான் நுணுக்கானில் உள்ள 3 கிராமங்களுக்கு இழப்பீடாக 5207 ஹெக்டேர் நிலத்தை இந்தோனேசியாவிற்கு மலேசியா ஒப்படைத்தது என்ற கூற்று உண்மைக்கு புறம்பானது மற்றும் பொய் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். மலேசியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய இரு நாடுகளும் 1915ஆம் ஆண்டு முதல் கையெழுத்திடப்பட்ட உடன்பாட்டினால் கட்டுப்பட்டுள்ளன என்று அவர் வலியுறுத்தினார். நாம் உடன்பாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும். மேலும் சர்ச்சைக்குரிய அந்த பகுதி 1915ஆம் ஆண்டின் உடன்பாடு முதல் தொடக்கத்திலிருந்தே நமது அனைத்து பதிவுகளிலும் வலியுறுத்தப்படுவதை தாம் காண்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். நாங்கள் அதை உறுதிப்படுத்தப்படவில்லை, ஆனால் அது மலேசியாவிற்கு சொந்தமானது என்று நாங்கள் ஒருபோதும் உரிமை கோரவில்லை என்று அவர் கூறினார். இன்று மக்களவையில் நடைபெற்ற மலேசிய இந்தோனேசிய எல்லை பிரச்சினை குறித்த சிறப்பு நாடாளுமன்ற தகவல் அமர்வில் பிரதமர் இத்தகவலை வெளியிட்டார். Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் Southern International Indian Expo தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். இந்துக்கள் இல்லந்தோறும் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட வேண்டுமென மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அழைப்பு விடுத்துள்ளார். ஆரம்ப காலங்களில் கூட்டு பிரார்த்தனைகள் பரவலாக நடைபெற்றன. ஆனால் பிற்காலத்தில் அது மெல்ல மறைந்ததால் இந்து சமயத்தின் மகத்துவம் பலருக்கு தெரியவில்லை என்றார் அவர். மீண்டும் இந்த கூட்டு பிரார்த்தனை கலாச்சாரத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்து மதத்தையும் ஆலயங்களையும் அவமதிப்போரின் கொட்டத்தை அடக்க முடியும் என அவர் சொன்னார். நாம் வாழும் காலத்திலேயே தேவாரம் திருமுறை ஓதினால்தான் வீட்டுக்கும் நமக்கும் நன்மை என புக்கெட் டாமன்சராவில் உள்ள தனது இல்லத்தில் நடத்திய கூட்டு பிரார்த்தனைக்கு பிறகு சரவணன் பேசினார். இன்றைக்கு நம்முடைய சமயம், குறிப்பாக சைவ சமயம், மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நம்முடைய சமயத்துடைய பெருமை புகழும் பரவுவதற்கு கடந்த காலங்களைப் போல ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கூட்டு பிரார்த்தனை தொடரப்பட வேண்டும். கடந்த காலங்களில் எல்லா வீடுகளிலும் திருமுறை ஓதப்பட்டது, எல்லா வீடுகளிலும் சிவபுராண முற்றோதல் நடந்தது. இன்றைக்கு அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகின்ற காலத்தில் பல மூட நம்பிக்கைகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் திருமுறை பாடியதால் வீடு பெருமை அடைந்தது. ஆனால் இப்பொழுது மூட நம்பிக்கையின் வாயிலாக தண்ணி தெளிப்பதும் மற்ற பொருட்களெல்லாம் வீட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இவை மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இல்லங்களிலும் இது போன்ற திருமுறை ஓதுதல் நடைபெற வேண்டும். அதன் வாயிலாகத்தான் நம்முடைய சமயம் பரவ வேண்டும். ஒவ்வொரு இந்துக்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் வாழும் பொழுது நம்முடைய வீடுகளில் தேவாரம் பாடப்பட வேண்டும். நாம் வாழும் பொழுது நம்முடைய வீடுகளிலே சிவபுராணம் ஓதப்பட வேண்டும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று நாம் வாழும் பொழுது சொல்லப்பட வேண்டிய வார்த்தையை இறந்த பின் சொல்லுகின்ற சூழ்நிலைக்கு நாம் கொண்டு செல்லக்கூடாது. நம்முடைய வாழும் காலங்களில் நம்முடைய வீடுகள் திருமுறை ஓதினால்தான் அந்த வீட்டிற்கும் நன்மை, நமக்கும் நன்மை. கூட்டு பிரார்த்தனைகள் இல்லங்களில் ஒலிக்க வேண்டும், மூட நம்பிக்கைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய சரவணன் இந்த அமைப்புகளும் இதனை முன்னெடுக்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார். அந்த வகையிலே இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்துக்களும் உங்களுடைய சக்திக்கேற்ப ஆங்காங்கே கூட்டு பிரார்த்தனைகள் தொடங்குங்கள். இல்லங்களில் குறிப்பாக மலேசிய இந்து சங்கம், இந்து தர்ம மாமன்றம் மற்றும் நட்பணி கழகங்கள் எல்லாம் உங்களுடைய சக்திக்கேற்ப இந்த திருமுறை முற்றோதுதல் அல்லது கூட்டு பிரார்த்தனைகளை வீடுகள் நடத்தக்கூடிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால்தான்
நம்மை பற்றி குறை கூறுகின்றவர்கள், நம்முடைய சமயத்தை புரிந்து கொள்ளாமல் மதம் மாறி போய்விட்டு இன்றைக்கு நம்மை குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுடைய கொட்டத்தை நாம் நடக்க முடியும். அவர்களிடம் சென்று நாம் வாதம் செய்வதோ அல்லது அவருடன் சென்று போரிடுவதோ எந்த வகையிலும் பயன் தராது. ஏனால் இங்கே நிலைமை பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே இது போன்ற தேவையற்ற விஷயங்கள் தலையிடுவதை தவிர்த்துவிட்டு கூட்டு பிரார்த்தனைகளை ஒவ்வொரு இந்துக்களும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இனி வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையையும் அவர் முன்வைத்தார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் வீட்டில் நடைபெற்ற இந்த கூட்டு பிரார்த்தனைகள் உறவினர்கள், சுற்றத்தார், நண்பர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பினாங்கு பாலேபூலா பகுதியில் பல ஆண்டுகளாக கைவிடப்பட்டிருந்த ஸ்ரீபாயு மற்றும் குயின்டன் குறைந்த விலை வீட்டு திட்டங்களை முடிக்க பினாங்கு மாநில அரசு மாசிங் குழுவை நியமித்துள்ளது. மொத்தம் 625 வீடுகள் கொண்ட இந்த 2 திட்டங்களின் கட்டுமானங்கள் 70 முதல் 80 விழுக்காடு வரை நிறைவடைந்த நிலையில் முதன்மை மேம்பாட்டாளரின் நிதி சிக்கல் காரணமாக திடீரென நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் இத்திட்டங்களை முடிப்பதற்கு நிதி ஆதரவாளராக மாசிங் பர்ஹாட் செயல்படும் என்றும் திட்ட மேலாண்மைக்காக பேக்கத்திலி இன்சால்வென்சி நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் பினாங்கு முதலமைச்சர் சோக்கன் யோ அறிவித்துள்ளார். மாசிங் குழு தலைமை செயல் அதிகாரி டத்தோ வூன் தி யோ இந்த 2 திட்டங்களையும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் முடிக்க இலக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் நீண்ட காலமாக கைவிடப்பட்டிருந்ததால் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக பணிகள் முடிவடைய சில காலம் தேவைப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 to 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஆனால் உண்மையாகவே எனக்கு படபடப்பாக இருக்குப்பா. நம்ம ஒரு காரில் போகிறோம், அந்த காரில் டிரைவர் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து காரில் போனாங்க, நாமெல்லாம் காரை ஓட்டணும். இப்போ காரு நம்மளை ஓட்டிட்டு போகுது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். கங்கார் புலாய் செம்பனி தோட்டத்தில் நடந்த கொடூர கொலை தொடர்பில் 2 சகோதரர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 28 வயது இளைஞரை கொலை செய்ததாக 32 வயது மற்றும் 36 வயதான ஆடவர்கள் மீது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. செம்பனை தோட்டத்தில் எரிந்த வீட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உட்பட 6 மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த இருவரும் முதன்மை சந்தேக நபர்கள் ஆவர். பலியானவர்களில் ஒரு பெண், அவரது மகள், 3 சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் அடங்குவர். கொலை குற்றத்திற்கான குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புண்டு. வழக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி மறு விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.
இந்தியாவின் மும்பை விமான நிலையத்தில் நேற்றிரவு தரையில் நகர்ந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் எந்த பயணிக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவத்தின் போது புறப்பட தயாராக இருந்த ஏர் இந்தியா விமானம் மற்றும் தரையிறங்கிய பின் நகர்ந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானம் ஆகிய 2 விமானங்களின் வலது பக்க இறக்கையின் முனைகள் ஒன்றுடன் ஒன்று உரசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இறக்கப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஏர் இந்தியா விமானம் கோயம்புத்தூர் நோக்கி சென்ற நிலையில் இண்டிகோ விமானம் ஹைதராபாத் நகரில் இருந்து மும்பை வந்து தரையிறங்கியது. 2 விமானங்களும் ஏர்பஸ் வகையைச் சேர்ந்தவை என்றும் தற்போது பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.